நல்லா இருக்கு. குடும்பஸ்தன் மாதிரி இருக்கு. சரி, வேற ஏதாவது சொல்ல வராங்களா? வேற எதுவும் சொல்லல. உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். தெரியல, வர ஒரு வாரத்துக்கு ஒரு படம், நல்ல படம் வருது என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்கும் படம், செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. சீன் 1லேருந்து சீன் எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கலாம். நடுவில் ஒரு சில வழி ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து குடும்பஸ்தனுக்கு தெரியும். உங்கள் ஃபேமிலியில் ஏற்பட்ட மாதிரி இருக்குதா? கண்டிப்பாக எல்லாருக்கும் கடன் வாங்கி குடும்பம் நடத்துகிற எல்லாருக்குமே படம் பொருந்துங்க. அவ்வளோதான். என்ன நம்ம ரேஞ்சுக்கு நான் கடன் வாங்குவேன், என்னோட அதிகமாக ரேஞ்சில் இருக்கும், அவன் அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவான். கடன்றது எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். அது எப்படிலாம் போட்டு நம்மளை டார்கெட் பண்ணணும், எப்படிலாம் பிரியும், அதை கொஞ்சம் ஃபன் கலந்து பண்ணியிருக்காங்க. செம்ம டீம் ஒர்க்கு. முக்கியமான விஷயமே அதான், சரியான டீம் ஒர்க். ஏன்னா ஒருத்தர் கூட இதில் குறை சொல்ல முடியல. மியூசிக் ஆகட்டும், யாராகட்டும். பார்த்தேன் இப்போ தான் மியூசிக் டேரக்டர்லாம் பார்த்தேன், குட்டி பையன் மாதிரி தான் இருக்கார். ஆனால் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டீம் ஒர்க்கு. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த ரிவ்யூ ஃபேமஸ் ஆகணும், இதெல்லாம் மேட்ரே கிடையாது. அதுக்காகலாம் வந்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலை. சத்தியமாக படம் நல்லா இருக்குது. எல்லாருமே தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. காமெடி டைமிங் இஸ் அமேசிங். ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, டெலிவரி நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட். அண்ட் த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. குடும்பஸ்தன். மணிகண்டன் சார் ஓவராலாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ இல்லை ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு லவ் மேரேஜ் பண்ணி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு அவருக்கு வேலை போயிடும். அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியை எப்படி பார்க்குறாங்க, ஃபேமிலி அவர் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுலேருந்து எப்படி மீண்டு வராரு பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எங்கேயும் இல்லை, படம் அப்படியே ஃப்ளோ அப்படியே காமெடியாக போயிட்டே இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை கொஞ்சம் இருக்குது, பட் நல்லா இருக்குது, காமெடியாக நல்லா இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ். சாங்ஸா லேகெல்லாம் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டர்ஸில் எல்லாமே. ஒவ்வொரு டைலாக் வந்து நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்குற மூவி. ஒரு ஃபேமிலி மேன் வந்து ஒரு லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி கடந்து போகிறாங்க கஷ்டத்தெல்லாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி. சூப்பராக இருந்து வேற லெவலில் இருக்கு. செம்மையான ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்க முடியுற படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க எல்லாரும். பைசா வசூல் தான். நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள், ஒன்றா போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் மியூசிக்கே பண்ணது, வைசாகு. ஸோ எங்களுக்கும் அது ஒரு பெருமையான மொமெண்ட். இப்போ அட் த மொமெண்ட் எல்லா பிரச்சனையும் சின்ன பிரச்சனைகளை தலையில் பெருசாக காமிக்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது சார். நான் படம் பார்த்துட்டேன், ஹாப்பி, அவ்வளோதான். குடும்பஸ்தன் படம் பார்த்தேன் சார். மணிகண்டனுக்கு வெற்றி சார். இது அவர் பேர் என்னமா, மிடில் கிளாஸ் மணிகண்டன், MCM. அவர் பேர் கொடுத்தா கூட தப்பு இல்லை. அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லோன் வாங்கினா என்னென்ன வர்ற கஷ்டம், லோன் மேலே லோன் வாங்கினா என்னென்ன வர்ற கஷ்டம். உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் இருக்குது, அவங்களும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எல்லா குடும்பத்தினும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது. ஆபாசம்லாம் இல்லை, துப்பாக்கி இல்லை, அது மெயின் சண்டை இல்லை சார், சண்டையே இல்லை, ரத்தம் இல்லை, நல்லா இருக்குது படம். ஃபேமிலியாக வேணும், எல்லோரும் வந்து பார்க்கணும் சார். நான் வந்து எல்லா படமும் நான் பார்ப்பேன், ரத்தம் வரத்தையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன். இந்த மாதிரி பார்த்தையும் எல்லோரும் வந்து பார்க்கணும், அதான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் படம் எப்படின்னா இருக்குது? ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு கூட வந்து பார்க்கலாம். 2025 தரமான காமெடி படம் எதுன்னு கேட்டால் குடும்பஸ்தன் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஒரு துளி நான் நவரலைங்க. நான் மித்த படத்துக்கெல்லாம் போனேன்னா எப்படி படம் முடியும் 2 தடவை 3 தடவை நான் இடையே போயிடுவேன். ஆனால் ஒரு இடத்துல கூட போகல. இதெல்லாம் சென்டிமெண்ட்னா அப்படி அந்த திடீர்னு பார்த்தா காமெடி மேனேஜ்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. டைரக்ட் கஷ்டப்படுற மாதிரியும் தெரியல, அந்த அளவுக்கு நுணுக்கமாக எடுத்துருக்குறாங்க. குடும்பஸ்தன் அனைவருக்குமே செம தீனி இந்த வருஷம். நீங்கள் எல்லா குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் குடும்பஸ்தன் படத்தை. படத்தில்
காமெடியெல்லாம் எதனா இருக்கா? படம் சாங்ஸ் எப்படி இருக்கு படத்தில்? படமே காமெடி தானே. சென்டிமெண்ட் எங்கே நீங்கள் தொலாவினா கூட படத்தை உட்காந்து அவ்வளோ அழுகணும், ரசிச்சு சிரிக்கலாம். சிரிச்சு நமக்கு டைம் போனது தெரியல. 2 மணி நேரம் படம்ங்கிறாங்களே, அந்த 2 மணி நேரம் எப்படி நம்மளை கிராஸ் பண்ணிச்சுனே தெரியல. அது முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ விட்டா கூட மறுபடியும் போய் தேட்டரில் போய் உட்காந்துருவேன். இன்னைக்கு ஃபுல்லாக குடும்பஸ்தான் தான் என்னுடைய குடும்பம் உட்காந்து பார்க்க போகிறாங்க. சென்டிமெண்ட்டும் இருக்குதுங்க, காமெடி நல்லா இருக்குது. எல்லாமே காமெடியாக இது பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தன் குடும்பத்துக்காக, அதையே காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இஎம்ஐ கட்டுறோம், எத்தனையோ நம்ம இருக்குது. அது எல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்குது. அப்படியே தத்ரூப குடும்பஸ்தன் படத்தில் பார்க்கலாம். என்னன்னா குடும்பஸ்தனில் பார்த்துட்டு நீங்கள் போய் மறக்காமல் தியேட்டருக்குள்ளே போய் குடும்பஸ்தனை பாருங்கள்.